வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கமலேஸ்வரி. இன்னைக்கு எத்தனையாவது பர்த்டே கொண்டாடுறீங்க? 75 சொல்லலாம். அது என்ன கண் பண்டு போயிட போதுன்னு. மகளும் அப்படித்தான் இருக்கிறா, அதனால நீங்களும் அப்படி இருக்கிறீங்களேன்னு. சரி, ஓகே. என்ன தெரியுமா உங்களுக்கு? மகளின் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்துடுறாங்களேன்னு. இன்றைக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். ஆனால் கிஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்த விட இல்லை. இந்த மிக்கி மவுஸும் மினி மவுஸும் இந்த மூமெண்ட்டுக்கு போய் அம்மாவுக்கு ஒரு பாட்டுக்கு சாங்குக்கு ஆடிட்டு வந்தால் சரி. அம்மாமான்னு சொல்லல, அம்மாவும் அம்மா. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படியுமே நீங்கள் ஆல்ரெடி அவள்கிட்ட மகன் கொடுத்து அந்த சர்ப்ரைஸுக்கு போனபடியா இந்த முறை நீங்கள் போனால் கண்டிப்பாக மகன் தான் சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் செஞ்சிருந்த விதம் எனக்கு பிடிச்சிருந்தபடியா உங்கள்கிட்டயே நான் திரும்ப இந்த ஆர்டர் தாரேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னவங்க யாராக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னவையில் என்னென்னு சொன்னால், இந்த உலகம் இன்னும் எவ்வளவோ போக்கில் போனாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் தங்களுக்கு நீங்கள் இருக்கிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றதை சொல்லிவிட சொல்லி சொன்னவங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொன்னவங்க யாரா இருக்கும்? பேரனா இல்லைன்னு தான் சொல்கிறேன். பேரனடா இன்னும் பேர் அவருக்கு இல்லை. அவர் இல்லை, அதான் மகன் இல்லை. போன முறை அவர் இல்லை சர்ப்ரைஸ் செஞ்சவர். அப்போ அவர் செய்யல அந்த சர்ப்ரைஸ். அவர் என்ன தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு கிட்ட சொல்லி விட்டவங்க. மகனும் செய்வார். அதே மாதிரி அம்மா மாதிரியே சொல்கிறீங்களே, என்ன தம்பி செஞ்சிருப்பேர் இல்லைன்னா என் மகன் செஞ்சிருப்பேர்ன்ற மாதிரி நீங்கள் மகன் செஞ்சிருப்பேர் இல்லையாண்டா பேரன் செஞ்சிருப்பேர்ன்னு சொல்கிறீங்களே. வேறு யாரும் செய்கிறதுக்கு இல்லை. இல்லை, புதுசாக ஒரு ஆள்ன்ட்டு சொன்னேன். அச்சோ, அப்படி சரணியாவா? அப்படி யார் எனக்கு தெரியாது. யார் சரணியா? பேத்தியா? இந்த இடத்துல நிற்கிறாவா? இல்லை. ஓகே, என்ன கிஃப்ட் வந்துருக்குன்னு பார்ப்போம்மா. குழப்பறமா உங்களை? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி சர்ப்ரைஸ் வர மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? அப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் வேறு ஏதாச்சும் சொல்லுங்களேன். சந்தோஷமாக இருக்குது. வேறு அப்போ மினி தூக்கி வச்சு கொண்டுங்களேன். ஓகே, உங்களோட சாரி கலர்லேயே சாரிக்கு ஏற்ற மாதிரியே 75 சொல்லி போட்டு குயின் அண்டு போட்டிருக்குறாங்க. நீங்கள் தங்களுக்கு ராணியாம்னு சொல்லி 75 சொல்லி போட்டு உங்களுக்கு மேட்சிங்கான கலரில் ஒரு க்யூட்டான கேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வேண்டுவோம்மா? பிடிச்சிருக்குதா கேக்? வேண்டுங்க. கவனம் காரம் பிடிச்சிருக்குதா? 75 குயின். ஓகேண்ணே, நல்லா இருக்குது என்ன கேக். உண்மையாகவே உங்களோட உடுப்பு கேட்ட கலர்லேயே. இப்போ இங்கே உள்ள யாரோ தான் செஞ்சுருக்காங்க இந்த சர்ப்ரைஸ். மகளா? என்ன பேர் மகளுக்கு? செஞ்சிருப்பாவா? என்ன சொல்லுவோம்? மகள் செஞ்சிருந்தா அப்படி மகளுக்கு என்ன சொல்லுவோம்? நன்றி மட்டும் சொல்லுவோம்மா. வேறு என்னத்தை சொல்கிறது? என்ன சந்தோஷமாக இருக்குதா உங்களுக்கு இந்த மூமெண்ட்டில் இந்த சர்ப்ரைஸ் வந்தது? ஓகே, எங்கள்கிட்ட அவங்க சொன்னது அதுதான், உங்களை சந்தோஷப்படுத்தணும். அதோடு நீங்கள் தங்களோட கனகாலம் இன்னும் நிறைய காலம் எங்களோட வாழணுமன்றது தான் எங்களோட பெரிய ஆசை. அவள் இந்த ஒரு என்னென்னு சொல்கிறது குறை நிறைகள் இல்லாமல் எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து விட்டவ. அவள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னவங்க எங்கள்கிட்ட. யாராக இருக்கும் அப்படியெல்லாம் போயிட்டு சொல்கிறேன்டா? நீங்கள் அந்த ஆளை சொல்லவே இல்லை. சரி, அப்போ கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம்மா, என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி. ஓகேயா? ஓகே. இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணினதா யாரு? மகனா? மூன்றாவது வா. முதலாவது மகன் தான் சொன்னதேன்னு. அப்போ மகன் தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சுருப்பேன் என்ன நினைக்கிறேன். என்ன ஓகே, நிறைய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. என்ன வினாக்கட்டு என்ன யாராக இருக்குமா இப்படியெல்லாம் செய்கிறதா இருந்தா? மகனும் பேரனும் தான். நான் மகனையும் பேரனையும் தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். பிள்ளை நீ தாரதா தந்துட்டு போ, அப்படித்தானே? இதற்கு மிஞ்சி கதை கேட்கக்கூடாது என்னட்டு, அப்படித்தானே? அதான் கேட்குறேன். இதுக்கு மேலே என்னட்ட கதை கேட்கப்படாது. கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு நீங்கள் வலிக்கிடுங்க.
ஓகே அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் முதலே உங்களுக்கு சொன்னான் தானே உங்களோட ஆரோக்கியமும் உங்களோட சுகபோக வாழ்க்கையும் தான் அவங்களுக்கு நிறைய தேவையா அது கூடவே இருக்கணுமன்றதுக்காகத்தான் உங்களுக்கு கேக்கும் தந்து அதே மாதிரி இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டையும் உங்களுக்காக இந்த மூமெண்ட்டில் கிஃப்ட் பண்ணினது ஓகேயா அதையும் வேண்டிடுவோம் அது ஸ்பெஷலாக இருக்குது வடிவாக இருக்கு என்ன அந்த கிஃப்ட் ஆ என்ன இருக்குது அதுக்குள்ளே தேவையா உங்களுக்கு இதை நீங்கள் பாவிக்கிறீங்களா ஆ அப்போ தேவையானதெல்லாம் பார்த்து வேண்டி கொடுத்துருக்குறாங்கன்னு சரி ஓகே வேண்டுமா ஓகே ஏன் கொடுக்க மாட்டீங்க மிக்கி நீங்க மிக்கி இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீர் வேறு மிக்கி வந்து என்னன்னு தெரியும் ஹைட்டா இருக்கிறேன் பாத்தீங்களா சரியா மிக்கி நீங்க இன்னைக்கு புது மிக்கி வந்திருக்கிறீங்க ஓகே அப்ப கொடுங்க மாத்தாதீங்க ஓகே பிடிச்சிருக்குதா எது கூட பிடிச்சிருக்கு அந்த கிஃப்ட்லேயே இதான் பிடிச்சிருக்கேன் இதுதான் தேவையான ஒரு விஷயம் என்ன சரி ஓகே அப்போ இதை மட்டும் நீங்கள் வச்சுருங்க மிச்சம் ரெண்டையும் நாங்கள் கொண்டு போகிறோம் என்ன ஓகே எல்லாத்துக்கும் ஹோம் தானேண்ணா அப்போ சரி அதான் எங்கள்கிட்ட நிறைய வார்த்தைகள் சொன்னவங்க எனக்கு ஒரு ஆப்பிள் தரட்டுமா கொடுப்போம்மா ஆப்பிள் ஆ நான் ஒரு உண்மையை சொல்லவா இந்த கிரேப்ஸில் ஒன்று எடுத்தவா சாப்பிட்டு வந்தவா வரும்போது நல்ல மீன் சரி ஓகே பொதுவாக சொல்ல போனால் எல்லாருமே வாழ்கிறது வாழ்க்கை தான் ஆனால் அந்த ஒரு சிரிப்பு அந்த ஒரு செந்தளிப்போடு நீங்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கிறீங்கன்றது அது உங்களோட நல்ல மனசுன்றது முகத்துலேயே தெரியுதுன்னு சரி ஓகே வேண்டி பார்ப்போம்மா 2 கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி கொடுங்க கொடுங்க யார்ட்டு வேண்டும் வாடிய வேண்டும் இவற்றை வேண்டும் இல்லாட்டி கொண்டு போகட்டும் என்ன நகை கிடக்கோ தெரியாது தரட்டும் ஓகே சாக்லேட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க என்ன சாக்லேட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா ஒன்று 2 சாப்பிடுவீங்க சரி ஓகே அதையும் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம்மா அப்போ ஓகே மிக்கி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நல்லா ஃபுல்லாகவே சாக்லேட்ஸாக வச்சு கொடுத்துருக்குறாங்க என்ன யார் இப்போ இப்படி எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தா 3 பேருமா யார் 3 பேர் மகள் ஓகே இதில் என்ன விஷயம்ட்டு சொன்னால் இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுக்குறது இந்த கேக் கட் பண்ணுறது இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை எங்களோட அம்மாவோ அம்மம்மாவோ இல்லையான்னு சொன்னால் உங்களோட பேரை சொல்லி எங்கிட்ட சொன்னது உங்களோட முகத்தில் இருக்கிற இந்த சிரிப்பும் உங்களோட லைஃப்பில் சந்தோஷம் தொடரணுமன்றது மட்டும்தான் அவங்களோட ஆசையாக இந்த கிஃப்ட் வேண்டி கொடுக்கணும் இந்த கிஃப்டை கொடுக்குறதால அவள் பார்க்குற சந்தோஷம் எங்களுக்கு அது தேவையில்லை அவள் வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கணும் மெயின்னு சொன்னால் எங்களுக்காக நிறைய விஷயங்களை தன்னிட்ட தான் இழந்து தனக்கான விஷயங்களை இழந்து எங்களுக்கான நிறைய விஷயங்களை அவள் சாத்தியமாக்கி தந்தவான்னு சொன்னவங்க இப்படி எல்லாமே சொல்லியிருப்பா நிறைய வேர்ட்ஸ் மகள் தான் சொல்லியிருப்பா என்ன கப் இருக்குண்ணே எதிர்பார்த்துருப்பீங்கள் தானே எப்படியும் அம்மாவுக்கு வந்தால் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு யாராச்சும் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் செய்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படியா அப்போ இப்போ பிடிக்கலையா உங்களுக்கு இது ஆஹா ஆனால் மகளை விட பரவாயில்லை நீங்கள் கதைக்கிறீங்க சரி அவள் பதட்டப்பட்டுட்டா ஓகே நீங்கள் பார்த்தபடியா பதட்டம் இல்லை என்ன சரி ஓகே ஓகே இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் யார் செஞ்சதுன்னு நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் கண்ண நேரம் மணிக்கிறீங்க தானே பாவம் தானே அதை வேண்டி பார்ப்போம் மேரண்ட் அதில் போட்டிருக்கு ஆ என்ன என்ன பயம் ஒரு ஆள் கவலைப்படுவீனம் என்ன தன்னை சொல்லாட்டி ஒரு ஆள் தான் செஞ்சு வராது என்ன வேற யாரையும் சொல் ஓகே சொல்லாமல் இருக்கிறேன்னு எல்லாமே அப்போ நான்
சொல்லிடுவோம், அது வந்தாலும் வெராட்டியும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் செஞ்சாங்களாண்டா இல்லை மகன். சரி ஓகே பாப்போம், கொடுங்க மீனி மகனா செஞ்சுருக்கிறேன் ரெண்டு பாப்போம். யார் செஞ்சிருக்கிறா பாருங்க போட்டோ, நீங்க திருப்பி பாருங்க பாருங்க, நீங்க பார்க்கலாம். யாரு மகன் மகனா? அச்சோ எங்க மகன்? மகனுக்கு என்ன பேர்? டிவோஷன். ஆ டிவோஷன். டிரோஜன். மகனுக்கு என்ன சொல்லுவேன்? நன்றி சொல்லுவோம். நன்றி மட்டும் சொல்லுவோம்மா. மிஸ் பண்ணலையா நீங்க? அவரு மிஸ் பண்றீங்க என்ன? கூடவே இருக்கிற மாதிரி வராது தானே என்ன? பிள்ளைகளை நாங்கள் இவ்வளவு தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டு நாங்கள், ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க இப்போ. இருந்தாலும் ஒரு நேரம் அவங்களோட முகத்தை பார்த்து சிரிக்கிற அந்த விஷயங்களை இப்போ நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம் என்ன? விளங்குதான் நான் சொல்றது? ஓகே ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லை என்ன? கேக் வெட்டுவோம்மா அப்போ? ஓகே. என்ன சொல்லுவேன் இந்த பர்த்டே இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணினதுக்கு? என்ன சொல்லுவேன்? நன்றி சொல்லுவோம். இதுக்கு முதல் நீங்கள் இப்படி கொண்டாடி இருக்கிறீங்களா பிறந்த நாள்? கேக் எல்லாம் வச்சு வட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க என்ன? சரி ஓகே. என்ன இருக்குது? எங்களை திருப்புங்க பாப்போம், எங்களுக்கு தெரியும். கவனம் சுடுதண்ணி வடிவா இருக்கிறீங்களேன்னு. சரி ஓகே. அதில் ஒரு கவிதையை ஒன்று போட்டிருக்காங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாட்டு சொல்லி போட்டுட்டு வாசிக்கட்டுமா? நான் அதில் என்ன கவிதை இருக்குண்டு சத்தமாக வாசிக்கணும். ஓகே. காலம் 75 ஆண்டுகள் கடந்தாலும் எங்கள் மனசில் நீங்கள் இன்னும் அதே அன்பான அம்மம்மாவே. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்த கைகள் அது, எத்தனை கண்ணீர் துடைத்த இதயம் அது, தன்னோட கஷ்டத்தை மறைத்து வைத்து எல்லோரையும் சிரிக்க வைத்த உயிர் அது. நாங்கள் இன்று சந்தோஷமாக நிற்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் நீங்கள் அமைதியாக சுமந்த தியாகங்கள் இருக்கின்றன. உங்கள் மடியில் தான் நாங்கள் முதல் பாதுகாப்பை உணர்ந்தோம், உங்கள் வார்த்தைகளில் தான் நாங்கள் முதல் நம்பிக்கையை கற்றுக்கொண்டோம். இன்று உலகம் எவ்வளவு மாறினாலும் வீட்டில் நீங்கள் இருப்பது மட்டும் எங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் போல. 75வது பிறந்த நாள் என்பது ஒரு வயதின் கொண்டாட்டம் இல்லை, ஒரு குடும்பத்தை அன்பால் கட்டிய ஒரு தேவதையின் வாழ்க்கை பயணத்தின் கொண்டாட்டம். அம்மம்மா, நீங்கள் சிரிக்கும் போது எங்கள் வீடும் சிரிக்கிறது. நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இனிய 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மம்மா. இன்னும் பல ஆண்டுகள் உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களை சுற்றி இருக்க வேண்டும். விளங்கினதா நான் வாசித்தது? பிடிச்சிருக்கா இந்த வார்த்தைகள் எல்லாம்? இந்த கிஃப்ட் இதில் வேண்டி தந்த விஷயங்களை விட இந்த வார்த்தைகள் தான் பெருசு என்ன? இதை திரும்பி ஒருக்கா நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தையில்? உண்மையா இதெல்லாம் உண்மை என்ன? உண்மையாகவே அவங்களுக்காக நீங்கள் நிறைய தியாகம் செய்யறதுனால அவங்க உங்களை ஒரு தேவதை போல இன்றைக்கு இந்த நாளில் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. ஓகேயா? ஓகே. மற்ற கிஃப்ட்டுகளையும் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஆனால் உங்களோட மகன் மட்டும் இந்த சர்ப்ரைஸை செய்யல, இன்னொரு ஆளும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க. என்னடா அப்படி சொல்றீங்க? கவிதையை பார்த்தோன்னே அவன் எழுதி தந்துருப்பாங்க. பாப்பம் என்ன? அப்போ அவங்க தான் வேண்டி தந்தாங்களோ தெரியாது. வேண்டுமா கிட்ட உள்ள ஃப்ரேமு? ஓகே. யார் யார் இருக்கிறான்னு சொல்லுங்க இந்த ஃப்ரேம்ல. நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன? இங்கே திருப்பி காட்டுங்க பாப்பம். ஓகே. இது நீங்களே எங்களை திருப்புங்க பாப்பம். பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? பிடிச்சிருக்குது. ஓகே. இதில் உள்ளவங்க தான் ஒரு ஆள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சது, கண்டுபிடிக்கலுமா? சரஞ்சான்னு சொல்லி அவா செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி, கேக் வெட்டி முடிய ஒரு மக்கி இருக்குதானே, இதில் இருக்குது சர்ப்ரைஸ் செஞ்சது நான் தான் சொல்லி இந்த மக்களை போட்டிருக்குறாங்க. பாப்போமே கேக் வெட்டிட்டு. ஓகே.
எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்த நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்போம் பால் குடிக்கும் பிள்ளமோ பார்த்து பசி மறுப்போம் இளவட்டமான பிள்ளும் என்ன தேச்சு குடிக்க வைப்பான் உச்சி முதல் பரம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவான் நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலவ பிடிக்க வைப்பா பிஞ்சு விரலாம் படிப்பா பிள்ளையற்ற சோறு தின்பா முளைக்க மெல்ல முனைய மெல்ல மெல்லதான் இது விடுவான் உன்னையும் என்னையும் படைச்சிருங்க யாருடா தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்காக பிரசவம் தான் உண்மை பேரை துடி துடிச்சா மண்ணுக்காக தூரம் சூரியனை சுத்திக்கிட்ட தன்னை சுத்தும் பூமி அம்மா பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி விட்டு கொள்ளும் தாய்மையம்மா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் கொண்டு ரசிப்பா இதை போல வழிருப்பா மெதையாய் உன்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சுகம் இருக்கு என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சுகம் இருக்கு ஓகே, நல்ல பாட்டு. என்ன உண்மையாகவே எனக்கு அழுக வந்துட்டு. ஏன்னாண்டா இந்த உலகத்தில் அம்மாவை தாண்டி ஒன்றுமே இல்லை. அம்மா தான் எல்லாமே. என்ன விஷயம்னு சொன்னாலும் எங்களை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் கூடவே எத்தனை பேர் துணையாக நின்றாலும் அம்மா மாதிரி யாருமே வர மாட்டாங்க. அதோட அம்மாவுக்கு கிட்ட ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். தங்களோட அம்மாவுக்கு தங்களோட அம்மம்மாவுக்கு இந்த மூமெண்ட்டில் அவங்க எப்பயுமே உங்களோட மனசில் அவங்களோட மனசில் நீங்கள் அப்படித்தான் ஒரு தேவதையாக மகாராணியாக தான் இருக்கிறீங்க. அம்மான்றது ஓகே. அதே மாதிரி தான் இந்த மூமெண்ட்டில் அவங்க நினைச்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இந்த 75வது பர்த்டேயை இப்படி ஒரு சர்ப்ரைஸோடு சேர்த்து செலிப்ரேட் பண்ணிடுவோம்னு சொல்லி செஞ்சவங்க. சரியா? ஓகே. உங்களோட பாட்டு போட்டாடு இங்கே உள்ள எல்லாருமே அழுதுட்டாங்க. சரியா? ஓகே. ஹாய். ஓகே. என்ன வருது? அம்மாம்மாண்ட மட்டும்தான் வருது. என்ன என்ன இருக்கு? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாம்மான்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பாருங்க ஆட்டிய ஃபோட்டோ போட்டிருக்கு. சரண்ஜா. என்ன சரண்ஜாவும் உங்களோட மகனும் தான் இந்த 75வது பர்த்டேயில் உங்களுக்கு விஷ் பண்ணி இந்த சர்ப்ரைஸை ஃபுல்லாகவே செஞ்சது. என்ன சொல்லுவோம் அப்போ கடைசியாக அவங்களுக்கு? நன்றி தான் சொல்றது. என்ன வேற ஒன்றும் சொல்ல இயலாதுன்னு திருப்பி இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்வோம்மா அவங்க.
நல்லா இருந்தா சந்தோஷம் சந்தோஷம். கண்டுபிடிக்கணும் செய்யணும்னு ஆசை ஆசையில் ஆனால் உங்களுக்கு தந்த கிஃப்ட் எல்லாமே பிரயோசனமானது தானே, என்ன பிடிச்சிருக்கு தானே எல்லாமே. ஓகே, இந்த 2 ஃப்ரேமும் தந்ததுக்கான ரீசன் வந்து இப்போ இதெல்லாமே சாப்பிட்டோன்னே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனால் இதுதான் உங்களோட நினைவாக கூடவே இருக்க போகிற விஷயங்கள். தாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களை நேரில் வந்து சந்திக்கணும், பார்க்கணும் என்றது அவங்களோட பெரிய ஆசை. கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணிவிட்டு வாங்குவோன்னு சொல்லி சொன்னவங்க. சரியா, சந்தோஷம். என்ன, நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேயா? ஓகே. கொஞ்சம் 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 நம்ம சுட்ட